கழிவறைக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. எங்க அண்ணன் எல்லா ஸ்கேமையும் பத்தி பேசினாங்க. எங்க அண்ணன் ஒவ்வொரு முறையும் நாங்க சொல்றோம், 2010-11 டேய் மண்ட ஓடு மட்டும் விலை போகும்னா கலட்டி வித்துருவாங்கடா அப்படின்னாரு. இவங்க மண்ட ஓட கூட இல்ல, கழிவறை. ஏங்க செந்தில் பாலாஜி டாஸ்மாக்ல ஸ்கேம் பண்ணாரு, ரேஷன் கடைல ஸ்கேம் பண்றாங்க, மணல்ல கொள்ளையடிக்கிறாங்க. அது கூட ஒரு சரி போயிட்டு போ, ஏதோ பண்ற பாட்டுக்கு 10 ரூபா வாங்குற பொழைச்சிட்டு போன்னு விட்டுறலாம். பீர் பாட்டில் கூலிங்கா இருந்தா 20 ரூபா வாங்குற போய் தொலைன்னு விட்டுறலாம். ஆனா ஒரு டாய்லெட் ராயபுரம் திருவிக்கா நகர் இந்த 2 பகுதியில டாய்லெட்டுக்கு பாருங்க, டாய்லெட் சீட் இதை சுத்தப்படுத்துறதுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கன்னா 3 ரூபா 18 காசு. எப்ப வரைக்கும்? 2022 பிப்ரவரி வரைக்கும் 3 ரூபா 18 காசு இருந்தா ஒரு டாய்லெட்டை சுத்தப்படுத்த முடியும். இவன் வந்த உடனே யாரு? டப்பா அப்பா, எல்லாருக்கும் அப்பா அட பட்டதெல்லாம் ரொம்ப தப்பா வந்த உடனே அவரு இதுல எப்படி இந்த கழிவறையில் உட்கார்ந்த போது கணப்புறுதி வந்து யோசனை வரல வடிவேலு, அது மாதிரி கழிவறையில் எப்படி ஸ்கேம் பண்ணலாம்னு கலப்புறுதி வச்சிருக்காங்க. யோசிச்சு 3 ரூபா 18 காசுக்கு கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தூய்மை பணியாளர்களை தூக்கிட்டு தனியாருக்கு கொடுக்கறான். கொடுத்து எவ்வளவு தெரியுமில்ல? 380 ரூபாங்க ஒரு சீட்டுக்கு. சென்னை லீமெரிடியன்ல கூட அவ்வளவு 380 ரூபாய்க்கு சுத்தப்படுத்துறது கிடையாது. லீலா பேலஸ்ல கூட பண்றது கிடையாதுங்க, கிரீன் பார்க்ல கூட பண்றது இல்ல. 380 ரூபாய்க்கு என்னப்பா ஊத்து? அப்படி தெரியாம 380 ரூபாய்க்கு ஒரு டாய்லெட் ஒரு தடவை கழுவுங்க. ஒரு தடவை ஒரு டாய்லெட் கலவை 380 ரூபாய். என்ன ஊத்துவ? தங்கத்தை எதுவும் ஊத்துவியா கரைச்சி? மணமணு சந்திர கட்டை எதுவும் கரைச்சி ஊத்துவியா? இல்ல ஜவ்வாது எதுவும் போடுவியா? ஆனா நாரி தொலைது அந்த டாய்லெட் போக முடியாது, எந்த கழிவறையும் பயன்படுத்த முடியாது. ஆனா 380 ரூபாய் போட்டு 2022 இருந்து 23 வரைக்கும் ஓர் ஆண்டுல டாய்லெட் கழிவு கொள்ளையடிச்சது மட்டும் 1000 கோடி என்றால் நாசமா போவீங்கடா, நாசமா போவீங்க.